ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நிறைய விஷயங்கள் உனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது. யார் எப்படிப்பட்டவர்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் நன்றாக பேசினால் நல்லவர்கள், அதுவே அவர்கள் ஒரு நாள் ஏதாவது ஒரு சிறு வார்த்தையை பேசினால் கெட்டவர்கள். இப்படித்தான் அந்த தவறாக பேசுகிறார்கள் பார், அவர்களே நாளை வந்து உனக்கு நல்ல முறையில் பேசினால் நாம் தான் தவறாக புரிந்து கொண்டோமோ என்று நினைக்கிறாய். இதுதானே தங்கமே, நீ நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இன்னுமே சிறு பிள்ளையாக இருந்தால் எப்படி? சிறு பிள்ளைக்குத்தான் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தால் நல்லவர்கள், அதுவே இல்லை மிட்டாய் வாங்கி தரமாட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிரியாகி விடுவோம். அப்படித்தான் இருக்கிறது. நல்லபடியாக பேசினால் நல்லவர்கள், அதுவே சற்று அதட்டினால் கெட்டவர்கள். அந்த அதட்டியவர்களே திரும்பவும் வந்து நல்லபடியாக பேசினால் நல்லவர்கள் என்று தான் நீ நினைக்கிறாய். இன்னும் சிறு பிள்ளையாகவே இருந்து என்ன செய்ய போகிறாய்? வாழ்க்கையில் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? புரிந்து கொண்டால் தானே அனைத்து விஷயத்தையும் நகர்த்த முடியும். நேற்று என்னவென்றால், உனக்கு யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அதற்காக உன்னையே காயப்படுத்தினார். அவனுக்காக உதவி செய்ய வேண்டுமா? நீ எதற்கு உதவி செய்ய வேண்டாம் தங்கமே? உதவி செய்ய தோன்றினால் எதுவுமே இல்லாமல் வாழ்கிறார்கள் பார், அவர்களுக்கு உதவி செய். அதாவது அப்பா அம்மா இது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் உன்னையே காயப்படுத்தி உன்னுடைய கண்ணீரை சிந்த விட்டான், அவனுக்கு போய் உதவி செய்கிறாய். தங்கமே, உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அனைவரும் சொல்வார்கள் என்னைதான் இந்த சாயை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று. ஆனால் நான் சொல்வேன், என்னுடைய குழந்தையை தான் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் நீ எப்படி எந்த நிமிஷம் எப்படி பேசுவாய் என்பது எனக்குமே குழப்பமாகத்தான் இருக்கிறது. சில சமயம் என்னிடமே அவர்களை பற்றி குறை பேசுகிறாய், திரும்ப அவர்களை பற்றி என்னிடமே நன்றாகவும் சொல்கிறாய். ஆனால் ஒன்று, எதையுமே என்னிடம் நீ மறைப்பது கிடையாது. வாழ்க்கையில் எது வேண்டுமோ அதை என்னிடம் கேட்கிறாய். எது உனக்கு தேவையில்லையோ அதையும் என்னிடம், இது இப்பொழுது என் வாழ்க்கையில் தேவையே இல்லை சாயி என்றும் சொல்கிறாய். ஆக மொத்தம் அனைத்தையுமே என்னிடம் சொல்கிறாய். ஆனால் எல்லாரையும் தேவையில்லாமல் நம்புகிறாய். முதலில் சுதாரிப்பாக இரு. நீ இதுவரை வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் போதும், இதற்கு மேல் இழக்கக்கூடாது என்று நினைத்தால் அனைத்தையுமே நீ சுதாரிக்க வேண்டும். இந்த விஷயம் அந்த விஷயம் என்றெல்லாம் அல்ல, எல்லா விஷயத்தையுமே சுதாரிக்க வேண்டும். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதை நீ சுதாரித்தால்தான் நல்ல முறையிலேயே நடக்கும். நீ சுதாரிக்கவில்லை என்றால் எப்படி நல்ல முறையில் நடக்கும் சார்? நான் தான் உனக்கு அனைத்திற்குமே பொறுப்பாக இருக்கிறேன். நீயும் நம்புகிறாய் நான் எல்லாம் செய்து தருவேன் என்று. நம்பிக்கையுடன் இரு. யாருக்கு எப்பொழுது உதவி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு உதவி செய். தேவையில்லாத நபர்களுக்கு உதவி செய்யாதே. நான் நேற்று பார்த்து எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. பரவாயில்லை, உனக்கு யார் உன்னை மனதை காயப்படுத்துகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். அது ஒன்றும் பாவம் அல்ல. நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை செய். எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடு. நிம்மதியாக உன்னை வாழ்த்தி சந்தோஷப்படுவார்கள். சிலருக்கு வாங்கினாலும் அதை சில நேரம் கழித்து உடனடியாக கூட அவர்களுக்கு எந்த ஒரு நீதான் செய்தாய் என்றே வெளியே சொல்ல மாட்டார்கள். புரிகிறதா? அதனால் சொல்கிறேன், கவனமாக இரு. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். ஓம் சாய்ராம்.